அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லூர்து மேரி, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்றைய சிந்தனை: சரிவிகித உணவு. உணவு என்பது ஒரு நாளில் நாம் உட்கொள்ளும் அனைத்தும். சரிவிகித உணவு என்பது ஒரு நாளில் நமக்கு தேவையான போதுமான அளவு ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கிய உணவாகும். ஒரு சரிவிகித உணவில் 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை கொழுப்புகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். இந்த சத்துக்கள் அனைத்தும் நாம் உண்ணும் உணவுகளில் உள்ளது. வெவ்வேறு உணவுப் பொருள்களில் வெவ்வேறு அளவிலான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் ரசாயன உரங்கள் மூலம் விளைவிக்கப்பட்ட அதிவேக உணவுகள், சுற்றுச்சூழல் மாசு, அதிகப்படியான வேலை, மன அழுத்தம், ஓய்வின்மை போன்றவற்றால் பெரும்பாலானோருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. நம்மில் பெரும்பாலானோர் உணவின் ருசிக்கு காட்டும் ஆர்வம் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் விஷயத்தில் காட்டுவதில்லை. ஊட்டச்சத்துக்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது: பெரிய ஊட்டச்சத்துக்கள், சிறிய ஊட்டச்சத்துக்கள். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு ஆகியவை பெரிய ஊட்டச்சத்துக்கள். பெரிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. விட்டமின் மற்றும் தாது பொருட்கள் சிறிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இவை உடலுக்கு சிறிதளவே தேவை என்றாலும் உடல் இயக்கத்துக்கும் அதனை பாதுகாக்கவும் மிக மிக அவசியமானது. நமது உடலில் ஊட்டச்சத்துக்கள் அல்லாத பிற பொருட்களை வாசனை, ருசி, செரிமானத்துக்காக சேர்க்கிறோம். பூண்டு, ஜீரகம், வெந்தயம் போன்ற பொருட்கள் ஊட்டச்சத்துக்கள் ஆகாது. உடல் வளர்ச்சிக்கு புரதம், மாவு பொருட்கள் உடலுக்கு ஆற்றல், கொழுப்புச்சத்து உயிர் சத்துக்கள் கரைய உதவும், விட்டமின்கள், தாது பொருட்கள் உடலை பாதுகாக்க உதவும். ஃபாஸ்ட் ஃபுட் என்கிற துரித உணவுகள் உண்பதை சற்று தவிர்ப்போம். உடல் எடையை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சரிவிகித உணவுகளை அதிகம் உட்கொள்வோம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.